எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பிஞ்சு முருங்கைக்காய் வச்சுட்டு பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை சும்மா லேசாக கீறிட்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஏன் இதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வந்து உங்களுக்கு வாய்வுத்தன்மை வரும். இதுலேயே ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்து, கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருக்குது, ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்து பொடியாக நறுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி போட்டுக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 7 முருங்கைக்காயை பொடி, அதாவது பிஞ்சு முருங்கைக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிஞ்சு முருங்கைக்காயை எடுத்து இதில் குழம்பு இந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பிஞ்சு முருங்கைக்காயை இதில் எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயே மல்லி இலையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இது டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்றவங்க மல்லித்தூள் 1 ஸ்பூனும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது வேகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு மசாலா எப்படி அரைக்கலான்றதை நான் சொல்கிறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நீங்கள் கீரி போடுற மாதிரி இருந்தால் 3 சில்லு தேங்காய் போட்டுக்குங்க. ஒரு 2 பீஸ் அளவுக்கு, அதாவது பெரிய பல்லு பூண்டாக இருந்ததுன்னா 1 போடுங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 போடுறேன். நான் கட் பண்ணி போட்டதுனால 2 சின்ன வெங்காயம் அளவுக்கு போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 போட்டுக்குங்க. உங்களுக்கு பொடியெல்லாம் இல்லை அப்படின்னா இதுலேயே 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாம் பொடி போட்டு தாளித்ததுனால இதை மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முருங்கைக்காலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒன்று எடுத்து அழுத்தி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உங்கள்கிட்ட காமிச்சதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இந்த கலவையும் இதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வேகும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா தாராளமாக ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, நல்லா சுண்டி நல்லா வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து சின்ன பசங்க கூட எடுத்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் முருங்கைக்காய். வயசானவங்களும் இதை மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களும் நல்லா மென்று சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முருங்கைக்காயில் ஒரு பொரி குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.